ஜோவும் ரோஷினியும் ஒரு மரத்தடியில் நின்றுட்டு இருக்கும்போது மீனா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரான். இவதான் என் ஃப்ரெண்டு பூர்ணிமா. நானும் பூர்ணிமாவும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் சரி, இப்போ நம்ம எங்க போலாம்னு யோசிக்கலாம்னு ரோஷினி சொன்னான். அதுக்கு ஜோ கேட்டான், நம்ம ஏன் காட்டுக்குள்ள போக கூடாதுன்னு. காட்டுக்குள்ளெல்லாம் போக கூடாது. காட்டுக்குள்ள வித்தியாசமான சத்தம்லாம் கேட்கும். அது மட்டும் இல்ல, காட்டுக்குள்ள ஒரு பூதம் இருக்கும். அது சின்ன பசங்களை தூக்கிட்டு போயிரும்னு சொல்வாங்க. இன்னுமா இதெல்லாம் நம்புறீங்க? அதெல்லாம் வெறும் கட்டுக்கதை தான். வாங்க, ஜாலியா இருக்கும், காட்டுக்குள்ள போலாம். பாட்டி சொன்னதை கேட்காம எல்லாரும் காட்டுக்குள்ளேயும் போறாங்க. ஜோரா காத்தடிச்சதை பார்த்து பூர்ணிமாவும் ரோஷினியும் பயந்துட்டாங்க. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, வாங்க போயிரலாம், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு பூர்ணிமா சொல்ல ரோஷினியும் வாங்க போயிரலாம்னு சொன்னான். இந்த வாட்டி காத்தோட சேர்ந்து ஒரு உருவமும் தெரிஞ்சனால 4 பேரும் பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. பூதத்தை பார்த்து ஒரே பயம் 4 பேருக்கும். நான் உங்களுக்காக தான் ரொம்ப வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன். எதுக்காக பயப்படுறீங்க பசங்களா? நான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன். நான் ரொம்ப வருஷங்களா என் கடமையை நிறைவேற்றுறதுக்காக தான் இருக்கேன். அது இப்போ உங்களால தான் முடியும். என்ன சொல்றீங்க? என்ன கடமை? எங்களால எப்படி உங்களுக்கு உதவ முடியும்? அதுக்கு பூதம் அதோட கதைய சொல்லுச்சு. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நான் இந்த ராஜ்யத்தோட ராஜாவா இருந்தேன். அப்போ வெள்ளைக்காரங்க ராஜ்யத்தை கொள்ளையடிக்க வந்தாங்க. இது தெரிஞ்சுக்கிட்டு நான் தலைமுறையா எங்க குடும்பம் ஒரு வைரக்கல்ல வச்ச செயினை வச்சிருப்போம். அது யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் ராஜ்யத்தை ஆட்சி பண்ண முடியும். எங்க ராஜ்ய கொள்ளையடிக்க போறத நினைச்சு நாங்க இங்க செயினை எங்க வேலையாள்கிட்ட கொடுத்து ஒளிச்சு வைக்க சொன்னோம். அவங்க வச்ச இடத்த ஒரு மேப்ல மார்க் பண்ணி கொடுத்தாங்க. அது என்கிட்ட தான் இருக்கு. நீங்க தான் எனக்கு உதவணும் அந்த செயினை கண்டுபிடிக்க. உங்க கதையை கேட்டா பாவமா இருக்கு. நாங்க உங்களுக்கு உதவி பண்றோம். ஆமா, எங்களுக்கு பாவமா தான் இருக்கு. அந்த மேப்பை காட்டுங்க, நாங்க உங்களுக்கு உதவி பண்றோம். ஒரு வழியா எல்லாரும் பூதத்துக்கு உதவ ஒத்துக்கிட்டாங்க. பூதமும் தன்னோட குகைக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போய் மேப்பை கொண்டு வந்து கொடுத்துச்சு. மேப்ல ஒரு க்ளூ இருந்துச்சு. அந்த க்ளூல என்ன போட்டிருந்ததுன்னா,